अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷீ பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. அனைத்துலகம் வாழப் பிறந்த யதிராஜ மாமுனிவர் என்று போற்றப் பெறுகின்ற ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய பெருமைகளையெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். 70 ஸ்லோகங்களாலே ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகள், அவருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமைகள் இந்த ஸ்தோத்திரத்திலே விளக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த ஸ்தோத்திரத்திற்கு யதிராஜ சப்ததி என்ற திருநாமம் அது அவராலேயே இடப்பட்டது என்று நாம் பார்த்தோம். அப்படி 70 ஸ்லோகங்களாலே அவரை துதித்த வேதாந்த தேசிகன் அடுத்தபடியாக இந்த யதிராஜ சப்ததியினுடைய பெருமை அதை ஒரு கடைசியாக 4 ஸ்லோகங்களாலே சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார். அதிலே இந்த யதிராஜ சப்தத்தினுடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமை கீழ் ஸ்லோகத்திலே என்ன தெரிவித்தார்? 73வது ஸ்லோகத்திலே என்னால் இந்த யதிராஜ சப்ததி ஸ்தோத்திரத்தை யார் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு மிக நல்ல ஞானம் உண்டாக வேணும். இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்தால் நல்ல ஞானம், அதாவது உபயவிபூதி யுக்தனான எம்பெருமானை பற்றின ஞானம் என்றும் கொள்ளலாம், அவனுடைய உபய விபூதியை பற்றின ஞானம் என்றும் கொள்ளலாம், அல்லது அந்த எம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட உபய விபூதியையும் உடையவர் என்ற பெருமையுடைய எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் பாஷ்யக்காரர் யதிராஜர் அவரை பற்றின ஞானம் என்றும் கொள்ளலாம். இது நமக்கு நன்றாக உண்டாக வேணும் என்றே கீழே 73வது ஸ்லோகத்திலே சொன்னவர். அடுத்தபடியாக இப்பொழுது 74வது ஸ்லோகத்திலே இந்த யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரத்தை யார் நன்றாக கற்கிறார்களோ, அதில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பெருமை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறார். கரதலாமலகீகிருத சத்பதாः ஸ்ருதிவதம்சித சூன்ருத சூக்தயः திவசதாரகயந்தி சமத்சரான் யதி புரந்தர சப்ததி சாதராः. யதி புரந்தர சப்ததி, யதிராஜ சப்ததி என்றே கீழே ஒரு ஸ்லோகத்திலே காட்டினவர் இது வேறு ஒரு சொல்லாலே காட்டுகிறார். யதி புரந்தரர் என்னால் என்ன? யதிகளுக்குள்ளே இந்திரன், யதீந்திரர் என்று அவருக்கு பெயர் உண்டல்லவா, அதை யதி புரந்தர என்னால் யதிகளுக்குள்ளே தலைவர் யதிராஜர், அவரை பற்றின சப்ததி. இந்த சப்ததிக்கு சாதராக, இதில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள். நன்றா ஈடுபாடு உடையமை என்ன அர்த்தம்? முதல்ல இதில் ஈடுபாடு காட்டுறதுன்னா என்ன? ஆதரத்தோடு இருத்தல் என்றால் என்ன? ஆஹா, இப்படி ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறதா என்று கொண்டாடுதல். அதற்கு பிறகு அந்த ஸ்தோத்திரத்தை நாம் கற்க வேண்டுமே என்று அதை ஈடுபாட்டோடு அதை கற்றதோடு நில்லாமல் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தம் என்ன என்று அறிஞர்களிடத்திலே அடிபணிந்து போய் கேட்டு தெரிந்து கொள்ளுதல். அதற்கு பிறகு தெரிந்து கொண்ட பிற்பாடு இவ்வளவு பெருமை உள்ள இந்த ஸ்தோத்திரத்தை நாம் தினந்தோறும் அனுசந்திக்க வேணும், இதை நித்தியம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தல்.
இதை சொல்லுகிற பொழுது அந்த அர்த்தமும் நெஞ்சிலே ஓடும்படியாக நினைத்து அந்த எம்பெருமானாரிடத்தில் ஈடுபடுதல் என்று இது அத்தனையும் சொல்லலாம். ஆஹா, இதுல ஈடுபாடு உடையவர் என்னால் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது என்று வார்த்தை சொன்னா போறாது. அது எப்படி இருக்கணும்? இத்தனையும் வர வேண்டும். முதல்ல அதற்கு அறிய கத்து வல்லார் என்றெல்லாம் சொல்லுவார். அது மாதிரி முதல்ல அறிய வேண்டும், அதை கற்க வேண்டும், அதிலே வல்லவர்களாக ஆக வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் இந்த எதிராஜ சப்தத்தியை யார் அப்படி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகும் என்று கேட்டால் முதல்ல ஒரு பெருமை சொல்லுகிறார். கரதலாமலகீகிருத சத்பதாக. என்னன்னா கரதல ஆமலகீகிருதம், அதாவது கையிலே வைக்கப்பட்ட நெல்லிக்கனி என்று சொல்லுவார்கள். என்ன அர்த்தம்? ஒரு கையிலே நெல்லிக்கனியை வைத்தால் அது எவ்வளவு தெளிவாக தெரியுமோ. கையில் இருக்கிற நெல்லிக்கனியை காண்பதற்கு நமக்கு என்ன வேணும்? இன்னொரு முகம் பார்க்கிற கண்ணாடியா வேண்டும்? கைப்பூணுக்கு கண்ணாடியோன்னு சொல்லுவார்கள். கையில இருக்கிற பூனை பார்ப்பதற்கு இன்னொரு கண்ணாடி வேணுமா? வேண்டியதே இல்லை. முகத்தை பார்க்க வேண்டுமானால் கண்ணாடி வேண்டும். ஆனால் கையில இருப்பதை பார்ப்பதற்கு கண்ணாடி வேண்டியதே இல்லை, நேரம் அப்படியே தெரியாது. அதுபோல நல்வழியானது இவர்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டாக்கா, நன்றாக நேரே இவர்களே அறிந்து கொண்டு விடுவார்கள். இன்னொருத்தரிடத்துல போய் கேட்டு தெரிந்து கொண்டு இது சரியான வழியா தவறான வழியா என்றெல்லாம் இவர்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எவர்கள் எதிராஜ சப்தத்திலே நல்ல ஈடுபாட்டை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்னால் கரதல ஆமலகீகிருத சத்பதாக, தங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய நெல்லிக்கனியை எவ்வளவு தெளிவாக பார்ப்பார்களோ அதுபோல இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்னால் நல்ல தெளிவாக எல்லாவற்றையும் இவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கு மேலே இன்னொரு பெருமை அவர்களுக்கு என்ன ஏற்படும் என்னால் சொல்லுகிறார். ஸ்ருதிவதம்சித சூன்ருத சூக்தயா. ஸ்ருதிவதம்சித சூன்ருத சூக்தயா. இவர்கள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் என்ன ஆகுமான்னு கேட்டா வேதங்கள் தலைமையிலே தாங்கும் என்கிறார். எப்படி முடியும்? இவர்கள் சொல்லுகிற வார்த்தை வேதம் தலைமையிலே தாங்குகிறது என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம் என்னால் இவர்கள் எது சொல்லுகிறார்களோ அது வேத வாக்காகவே ஆகிவிடும். ஏன்னா எதிராஜ சப்தத்தியை கற்பவர்களுக்கு அவ்வளவு பெருமை. உண்மையாக எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு இந்த பெருமை உண்டு. என்ன சொல்லுகிறார்கள் என்னால் சாதாரணமாக காவியங்களிலே கூட சொல்லப்பட்டது உண்டு என்று பவபூதி மகாகவி என்று நினைக்கிறேன். அவன் சொல்ற லௌகிகானாம் கிசாது நாம் அர்த்தம் வாகனுவர்த்ததே ரிஷீணாம் புனரார்யாணாம் வாச்சம் அர்த்தோனுதாவதி என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பவபூதி என்கிற கவி. அதாவது லௌகிகர்கள், உலகத்தவர்கள், சாதாரண உலக விஷயங்களிலே ஈடுபட்டு அவ என்ன பண்ணுவான்னாக்கா ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னால் அவர்கள் நடந்ததைத்தான் அவர்கள் சொல்ல முடியும், இருக்கிற விஷயத்தை தான் அவர்களாலே சொல்ல முடியும். ஆனால் ரிஷீணாம், ரிஷிகள் இருக்கிறாளே, முனிவர்கள், இன்னும் ஆர்யானாம், உயர்ந்த வியக்திகள் இருக்கிறார்களே, ரிஷீணாம் புனரார்யானாம், அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டா வாச்சம் அர்த்தஹா அனுதாவதி, அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை அர்த்தம் பின்பற்றுகிறது. அதாவது என்ன சொல்லுகிறார்களோ அது அப்படியே நடக்கிறது. நடந்ததை மற்றவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் உயர்ந்தவர்கள் நல்ல ஞானமுடையவர்கள் சொல்லுவதை அர்த்தம் பின்பற்றுகிறது, பின்னாலே செல்லுகிறது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு பெருமை உண்டாகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் என்று நாம் கொள்ளலாம். அதாவது ஆளவந்தார் கூட தம்முடைய ஸ்தோத்திரத்தில் என்ன சொன்னார்? வைதிகாக விதயச்ச துவதீய கம்பீர மனோனுசாரிணா என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஆளவந்தாரும் அருளி செய்தார். வைதிகாக விதயா, வைதிக விதிகள் எல்லாம் கூட என்ன ஆகும்னா துவதீய கம்பீர மன அனுசாரிணா, மிகவும் கம்பீரமான மனசை உடைய உன்னுடைய அடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய மனத்தை பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். அதாவது என்ன அர்த்தம் தெரியுமோ? வைதிகர்கள் எம்பெருமானுடைய அடியவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அது அப்படியே வேதம் அதை பின்பற்றுகிறது என்று இவர்கள் சொல்லுவது உண்மையாக பலிக்கிறது என்று அப்படி கூட நாம் அர்த்தம் கொள்ளலாம். அதைத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார்? இந்த எதிராஜ சப்ததி என்கிற ஒரு கிரந்தம் இருக்கிறது, இதை யாராவது எதிபுரந்தர சப்ததி சாதராக, அதுல ரொம்ப ஈடுபாடு உடையவர்களுக்கு தாங்கள் செல்ல வேண்டிய உண்மையான நல்வழி எது என்கிறது கையிலங்கு நெல்லிக்கனி போலே தெரியும் என்கிறது மட்டுமல்ல, இவர்கள் சொல்லுகிற வார்த்தையை வேதம் தலையிலே அணிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? வேதத்திலே சொல்லப்பட்ட நல்ல விஷயங்கள் தான் இவர்கள் வாயிலே வரும். அப்ப ஏற்கனவே அது வேதத்திலே தலையணியாகத்தான் இருக்கிறது, நல்ல தலை அலங்காரமாக வேதத்திற்கு இருக்கிற வார்த்தைகள், அதைத்தானே இவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற வார்த்தை வேதத்திலே இருக்கிறது, வேதத்திலே இருப்பதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப என்னன்னா
ஏற்கனவே வேதத்துல இருக்கிறதத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற அந்த பெருமை போய் இவர்கள் சொல்லுவதை வேதம் சொல்லுகிறது என்று அப்படிப்பட்ட பெருமை வேதத்துக்கு புதிதாக வந்து சேர்க்கிறது. அது இவர்களாலே ஏற்படும். ஏற்கனவே வேதத்திலே இருக்கிற விஷயமாயிருந்தாலும் கூட இப்படி எத்திராஜ சப்தத்திலே ஆதரத்தை உடைய ஒரு வல்லவர் ஒருத்தர் ஒன்று சொல்லிவிட்டாரானால், அட இவர் சொல்வது வேதத்துல கூட இருக்கிறதே என்று இப்படி சொல்லும்படியாக ஆகிவிடுகிறது. இவன் இன்னாருடைய பிள்ளை என்கிற பெயர் ஒருத்தருக்கு இருக்கிறது போக ஒரு காலத்திலே இவருடைய தகப்பனார் என்று அவருக்கு பெயர் ஏற்படுகிறது அல்லவா, அது போல கூட இங்கே நாம் அப்படியும் அர்த்தத்தை கொள்ளலாம். ஆக இப்படிப்பட்ட இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் என்ன ஆகும், வேதங்களாலேயும் கொண்டாடப்படுவதாய் அப்படி இருக்கக்கூடியது என்கிறதான் ஸ்ருதி மதம் சித சூன்ருத சூக்தயா என்று சொன்னார் அவர். ஆக இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் சொன்னார். அதுக்கு மேலே இன்னமும் ஒரு பெருமை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்னா, சமத்சரான் திவசதாரகயந்தி சமத்சரான். மத்சரான் வேதங்களிலே எம்பெருமானுடைய பெருமைகளிலே பொறாமை உடையவர்கள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம், அதாவது எம்பெருமானுடைய பரபிரம்மத்தினுடைய பெருமைகளிலே பொறாமை என்று சொல்றதுக்கு என்ன காரணம் என்னால், அந்த பெருமானுக்கு எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிறவர்களே அப்படிப்பட்ட வார்த்தைகளாலே சொல்லுகிறார் என்று நாம் கொள்ளலாம். அவர்களெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள், பிரம்மத்திற்கு உருவம் கிடையாது, பிரம்மத்திற்கு பெயர் கிடையாது, பிரம்மத்திற்கு குணம் கிடையாது, பிரம்மத்திற்கு ஆடை ஆபரணங்கள் கிடையாது, அவனுக்கு அடியார்கள் எல்லாம் பொய் என்று சொன்னான். இது பொறாமையினாலே சொல்லுகிற வார்த்தை போல இருக்கிறது. அதனால என்ன சொல்லுகிறார்னா, அப்படிப்பட்டவர்களை திவசதா அரகயந்தி அப்படின்னா பகல் நட்சத்திரமாக்குகிறது என்று சொன்னார். அதாவது பகல் நட்சத்திரமாக்குகிறதுன்னா என்ன அர்த்தம், நட்சத்திரங்கள் எப்பொழுதும் இருக்கின்றன, இரவிலே இருக்கின்றன, பகலிலேயும் இருக்கின்றன. ஆனா இரவிலே இருந்தால் அது நன்றாக தெரிகிறது, பிரகாசிக்கிறது. பகலிலே இருக்கிற நட்சத்திரங்களுக்கு என்ன பயன், ஒரு பயனும் இல்லை. அது எங்க இருக்கிற இடமே தெரியறது. பகல்ல நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே தவிர நாம் எங்கே பார்க்கிறது அந்த நட்சத்திரங்களை என்னால் நட்சத்திரங்கள் நமக்கு தெரிவதில்லை. ஆக அதுபோல என்ன ஆகும், இவர்கள் பொறாமை உள்ளவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்கிறதுதான் இந்த எத்திராஜ சப்தத்தினுடைய பெருமை என்று மூன்றாவதாக 3 பெருமை சொன்னார். அதாவது எத்திராஜ சப்தத்திலே நல்ல ஆதரம் இருக்கிறவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்னால், அவர்களுக்கு நல்வழியானது கையிலங்கு நெல்லிக்கனி போலே தெரியும். நல்ல வழி எது, சரியான வழி, ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுதல், அந்த எம்பெருமானை நீயே உபாயமாவாய் என்று சொல்லி அவனை சரணமடைதல் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதெல்லாம் நல்வழிகள். இதெல்லாம் எம்பெருமானாராலே தான் நமக்கு நன்றாக காட்டப்பட்டது. ஏற்கனவே உபனிஷத்துக்களும் ஆழ்வார்களும் காட்டியிருந்தாலும் கூட அதை தெளிவாக நமக்கு எடுத்து சொன்னவர் எம்பெருமானார் ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானாரை பற்றின இந்த எத்திராஜ சப்தத்தி நமக்கு என்ன பண்ணுனா, நல்வழியை கையிலங்கு நெல்லிக்கனியாக காட்டி தரும். அது தவிர இந்த எத்திராஜ சப்தத்தில ஆதரமுடைய ஈடுபாடு உடையவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வேதமும் கொண்டாடும் என்கிற, வேதமும் தன்னுடைய தலையிலே தாங்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு பெருமை. அதுக்கு என்ன விளக்கம் என்று ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். அதற்கு பிறகு மூன்றாவதாக இந்த எம்பெருமானாருடைய பெருமைகளிலே பொறாமை உடையவர்களை, இது வெகு தூரம் எம்பெருமான் விஷயத்திலே பொறாமை, எம்பெருமான் விஷயத்தில் மட்டும் இல்லை, எம்பெருமானார் விஷயத்திலே சில பேர் பொறாமை கொள்ளுகிறார்கள். அவருக்கும் இவ்வளவு பெருமையா என்று புறச்சமைகள் நினைக்கலாம் அல்லவா. அவர்கள் அத்தனை பேரையும் பகல் நட்சத்திரம் போல இருக்கிற இடம் தெரியாமல் அவர்களை தள்ளிவிடும் என்று அப்படிப்பட்டதானது இந்த யதிபுரந்தர சப்ததிஹி என்று, யதிராஜ சப்ததிஹி என்று இந்த யதிராஜ சப்தத்தினுடைய பெருமையை இவ்வாறெல்லாம் அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ